So good evening students. Today we will see the current affairs analysis dated from October 1st to 15th வரைக்கும் சரியா. The first article related to the Asian elephant அதோட சென்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இந்தியாவில். The elephant ஓட டேட்டாஸ் வைல்ட் லைஃப்பில் there is a decline in 18% of decline. முன்னாடி இருந்ததோட பாப்புலேஷன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றது. ஸோ த சர்வே கண்டக்டட் தட் இஸ் சிங்க்ரோனஸ் ஆஃப் ஆல் எலிஃபென்ட் எஸ்டிமேஷன் SAIIE இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து DNA பேஸில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க சரியா. அதோட டங்ஸ் எல்லாம் எடுத்து அதுலேருந்து கலெக்ட் பண்ணி டேட்டாஸ் எடுத்திருக்காங்க. முன்னாடி இருந்தவரை பாப்புலேஷன் கம்மியாக இருக்குன்னா இப்போ இருக்கக்கூடிய பாப்புலேஷன் 22,446 எலிஃபென்ட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. முன்னாடி 2017 இட் வாஸ் 27,312 இருந்ததாக சொல்லப்படுது சரியா. தெர் இஸ் an 18% டிக்ளைன். ஏஷியன் எலிஃபெண்ட்டை பொறுத்த வரைக்கும் we need to see the deep ecological importance, heritage of India. எலிஃபெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a keystone species. keystone ஸ்பீஷிஸ்னா என்னது? இந்த ஸ்பீஷீஸ் அழிஞ்சிருச்சு அப்படின்னா அதை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்கள் அழிஞ்சிடும். அது மாதிரி காடுகளை வளர்க்கிறதுல இதோட பங்களிப்பு ரொம்ப அதிகம். காடுகள் ரெஸ்டரேஷன் ஆகிறது, ரீஜெனுவேஷன் ஆகிறது வந்து ஸ்டாப் ஆகும். எலிஃபென்ட்ஸ் அழிஞ்சிருச்சு அப்படின்னா காடுகள் அழிஞ்சிருச்சுனாலே மற்ற வைல்ட் லைஃப்பும் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஏஷியன் எலிஃபென்ட்ஸில் வி ஹேவிங் சுமத்ரா, அப்புறம் இந்தியன், அப்புறம் ஸ்ரீலங்கன் 3 எலிஃபென்ட்ஸ் இருக்குது. இந்தியன், சுமத்ரா, அப்புறம் ஸ்ரீலங்கா. அதில் 50,000க்கு பக்கத்தில் ஏஷியன் எலிஃபென்ட்ஸ் இருக்குது. அதில் இந்தியாவில் இருக்கிறது 60%. 50,000 இன் வேர்ல்டு இந்த 3 கண்ட்ரி, இந்த சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் இருக்குது. சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ், சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் அதில் 60% இந்தியாவில் இருக்குது அப்படின்றது. அப்புறம் ஏஷியன் எலிஃபென்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் இன் IUCN ஸ்டேட்டஸ், தட் இஸ் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ். அப்புறம் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் அதில் Schedule 1, சைட்ஸில் Appendix 1. இது நமக்கு தெரிஞ்சது தான். வி ஹேவிங் இன் இந்தியா 33 elephant reserves in India. 14 major elephant states. அதில் கர்நாடகா, அசாம், அப்புறம் கேரளா. டாப் வந்து கர்நாடகா, அசாம், கேரளா. த்ரெட்ஸ் ஆஃப் எலிஃபென்ட் பாப்புலேஷன் உங்களுக்கு தெரியும். ஹேபிடேட் ஃப்ராக்மெண்டேஷன், அதோட காடுகளை அழிக்கிறது, அப்புறம் அதோட காரிடார்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது, பேரியர்ஸ் அமைக்கிறது மூலமாக. போச்சிங், ஐவரி சந்தத்துக்காக அதை கொல்றது. அப்புறம் வி லான்ச் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட்ஸ், தட் இஸ் ப்ராஜெக்ட் எலிஃபென்ட். 1992 வி லான்ச். இட்ஸ் அ ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம். ஃப்ளாக்ஷிப்னா என்னதுன்னா இட்ஸ் அன் ஐகானிக் ஃபிகர். இப்போ கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் இஸ் அ ஃப்ளாக்ஷிப் ஸ்பீஷீஸ். கீஸ்டோன்ன்றது இட்ஸ் இம்பார்ட்டன்ட். அந்த ஈகோசிஸ்டம் ப்ரொடெக்ட் ஆகிறது, ஹேபிடேட், மற்ற உயிரினங்களோட ஹேபிடேட்டும் ஈகோசிஸ்டம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதர்வைஸ் மற்ற உயிரினங்கள் அழிஞ்சு போகும் அப்படின்றது. ஃப்ளாக்ஷிப் அப்படின்றது யூஸ் அஸ் அ ஐகானிக் ஃபிகர்ஸ். தட் இஸ் டைகர் வந்து நம்மளோட நேஷ்னல் அனிமல். நல்ல சிம்பிள்ஸில் பயன்படுத்துவோம் அதிகமாக. எம்ப்ளம்ஸ் யூனிக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய அதை ஃப்ளாக்ஷிப் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் எலிஃபெண்ட்டும் வந்து ஃப்ளாக்ஷிப் ஸ்பீஷீஸ். அப்புறம் வி ஹேவிங் எலிஃபெண்ட் காரிடார்ஸ். 101 காரிடார்ஸ் இருக்குது. அதில் நிறைய வந்து ப்ராப்ளமில் இருக்குது. ஏன்னா ஹோட்டல்ஸ்க்கு ரெசார்ட்ஸ் எல்லாம் கட்டுறது, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி. அது மாதிரி வி ஹேவிங் அ கஜ் யாத்ரா கேம்பெயின். ஸோ எலிஃபென்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது. அப்புறம் டெக்னாலஜி பேஸ்ட் மானிட்டரிங் பண்ணுறோம் கேமராஸ் மூலமாக, எம்ஸ்ட்ரைப்ஸ் ஆப் மூலமாக. எம்ஸ்ட்ரைப்ஸ் ஆக்சுவலாக புலிகளுக்காக உருவாக்கப்பட்டது, நம்ம எலிஃபென்ட்ஸுக்கும் பயன்படுத்துகிறோம். இது மூலமாக கண்டக்ட் பண்ண டேட்டாஸ் ஃபஸ்ட் டைம் இட்ஸ் அ DNA பேஸ்ட் டேட்டா. நான் ஏற்கனவே சொன்னேன். வெஸ்டர்ன் காட்ஸ் ஏரியாவில் 11,934 எலிஃபென்ட் ரீஜனல் பேசிஸில். நார்த் ஈஸ்டர்ன் ஏரியா 6,559. டேட்டாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல, ஓரளவு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஏரியாவில் கான்சன்ட்ரேஷன் வெஸ்டர்ன் காட்ஸ் இந்தியாவில். அது மாதிரி ஷிவாலிக் ஏரியா 2062. சென்ட்ரல் இந்தியா ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து 1891. இந்த புள்ளி விவரங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு தேவைப்படலாம் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனுக்கு. மற்றபடி டேட்டாஸ் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நான் கர்நாடகாவில் சொன்ன மாதிரி கர்நாடகாவில் 6,013, அசாம் 459, தமிழ்நாடு 3,136. சரியா, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். தென் ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன்.
இப்போ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி வெதர் இட் இஸ் இன்க்ரீஸிங் ஷோ த பிடிஎஃப். ஸோ வெதர் இட் இஸ் இன்க்ரீஸிங் ஆர் நாட் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ கிட்டத்தட்ட லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து 31.2 இன் 2011 23.3 கம்மியாச்சு 2017-18. நவ் இட் இன்க்ரீஸ் டு 41.7%. ஆக்சுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டாச்சுன்னா இல்லை அப்படின்றாங்க. அதுக்கான ரீசன் என்ன? அக்ரிகல்ச்சரில் அதிகமாக இருக்குது, டொமஸ்டிக் ஒர்க் ஃபோர்ஸில் அதிகமாக இருக்காங்க, அன்பெய்டு எம்ப்ளாயீஸ் டொமஸ்டிக் ஒர்க்ஸில் அதிகமாக இருக்காங்க. அது மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமாக இருக்குது. 4.5லேருந்து 14.6 அப்படின்றது இந்த டேட்டாஸை வச்சு இது வந்து இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா. ஸோ யூ கேன் யூஸ் திஸ் டேட்டா இன் சொசைட்டி பேப்பரில் நம்ம படிச்சிருக்கோம். இந்த டேட்டாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கரண்ட் டேட்டா. The next article related to the ICDS, Integrated Child Development Scheme. Integrated Child Development Scheme. ICDS இது ஆரம்பிக்கப்பட்டது October 2nd, 1976. 2nd October 1976. இது ஆரம்பிக்கப்பட்டு 50 years ஆயிடுச்சு. இப்போ 50 years, 75. ஸோ இது இட்ஸ் அ நம்பர்லா ஸ்கீம் அப்படின்ற நேம் வந்து 2016 கொண்டு வந்தாங்க. இட் வாஸ் நேம்ட் அஸ் அன் அம்பர்லா ஸ்கீம். அம்பர்லா அப்படின்னா இது கீழே சைல்டு டெவலப்மெண்ட், அப்புறம் ப்ரெக்னென்ட் லேடிஸ் அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ், தட் இஸ் அங்கன்வாடி ஸ்கீம், அப்புறம் பிரதான் மந்திரி மாத்ருத்வ வந்தன யோஜனா, போஷான் அபியான் ஸ்கீம் ரீசன்ட்லி லான்ச் 2019. அது மாதிரி நேஷ்னல் க்ரீச் ஸ்கீம், அப்புறம் அடாலசன்ட் கேர்ள்ஸ் அவங்களோட ப்ரொடெக்ஷனுக்கான ஸ்கீம், அது மாதிரி சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் இதெல்லாமே ஐசிடிஎஸ் கீழே கொண்டு வரப்பட்டிருக்கு. ஒரிஜினல் ஐசிடிஎஸ் வந்து நியூட்ரிஷனல் டெவலப்மெண்ட் ஆஃப் தி 0 to 6 இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நியூட்ரிஷனல் டெவலப்மெண்ட், சைக்கலாஜிக்கல் அண்ட் சோஷியல், அப்புறம் ரெடியூஸ் த மொர்டாலிட்டி ரேட், குழந்தைங்களோட இறப்புகளை கம்மி பண்ணுறது, மெட்டர்னல் மொர்டாலிட்டியும் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபண்டிங் எடுத்திங்கன்னா 60:40 இன் தி சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஸ்டேட்ஸ் எடுத்துன்னா 40%, 60 வந்து நேஷ்னல் சென்ட்ரல் கவர்மெண்ட். அதாவது ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் அப்படின்னா நார்த் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னா 90%:10. யூனியன் டெரிட்டரினா 100% ஃபண்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்படி தான் இருந்துச்சு இந்த ஸ்கீமு. இப்போ இது கீழே மற்ற ஸ்கீம்ஸை கீழே கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அது வந்து 2016-17 பண்ணாங்க. 6 ஸ்கீம்ஸ். பிரதான் மந்திரி மாத்ருத்வ வந்தன யோஜனான்றது இட்ஸ் ஃபார் ப்ரெக்னென்ட் லேடிஸ். ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து 5,000 கேஷ் அவங்க வேலைக்கு போகிறத தடுத்துட்டு குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்காக, ஸோ வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைய பாதுகாக்கிறது. ஸோ வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா இட் வில் அஃபெக்ட் த சைல்டு. அப்புறம் அங்கன்வாடி சென்டர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், குழந்தைங்களுக்கு டே கேர் சென்டர் மாதிரி. சரியா? அப்புறம் வி ஹேவிங் நேஷ்னல் க்ரீச் ஸ்கீம். அது வந்து குழந்தைங்களை 0 to 6 years வரைக்கும் அந்த குழந்தைங்கள வந்து 0னா 1 to 6 குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படின்றப்போ குழந்தைங்கள டே கேர் மாதிரி விடுறதுக்கு. அங்கன்வாடியில் நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கும். அப்புறம் போஷான் அபியான் என்ற இட்ஸ் அ ஸ்டண்டிங், அனீமியா, லோ பர்த், அப்புறம் போஷாக் எப்படி இருக்குது அப்படின்ற ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பும் இருக்குது அதில். அப்புறம் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம், சைல்டு அபியூஸ், சைல்டு ரிஹாபிலிட்டேஷன், சைல்டுக்கு எதாவது பிரச்சனை, கைவிடப்பட்ட குழந்தைங்க, அந்த குழந்தைங்களெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக அந்த ஸ்கீம். அடாலசன்ட் கேர்ள்ஸ்ன்றது 11லேருந்து 14 வயசில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸாக இருப்பாங்கள்ல, அவங்கள பாதுகாக்கிற, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காகவும் அவங்களுக்கு நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸை வந்து அதிகப்படுத்துறதுக்காகும். இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே இதில் இன்வால்வ் பண்ண லைக் அம்பர்லா ஸ்கீமாக ஐசிடிஎஸ் கீழே கொண்டு வரப்பட்டு இம்ப்ளிமெண்டேஷன் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இட்ஸ் அ சக்ஸஸ் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட்டு, குழந்தைங்கள் இறப்பு, பிறக்கக்கூடிய குழந்தைகள் இறப்பு, இன்ஃபன்ட் மொர்டாலிட்டி ரேட் எல்லாமே கம்மியாக இருக்குது. ஸோ தட்ஸ் அ ஸ்டோரி ஆஃப் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு நேஷ்னல் பல்சஸ் ஸ்கீம் மிஷன். நேஷ்னல் மிஷன் ஃபார் பல்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க 2025. 2030 வி நீட் டு கிரியேட். இப்போ நம்ம 24.2 மெட்ரிக் டன்ஸ் பல்சஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம்.
பல்சஸ்னால் தெரியும்ல, உராத், மில், தால் எக்ஸெட்ரா 35 மில்லியன் டன்ஸாக வந்து மெட்ரிக் டன்ஸாக வந்து அதிகப்படுத்துறது. ஏன்னா நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் பல்சஸை பொறுத்த வரைக்கும். வி வாண்ட் டு பி அன் எக்ஸ்போர்ட்டர் ஃபார் பல்சஸ். ஏன்னா ரைஸ் அண்ட் வீட் கல்டிவேஷன் அதிகமானதுனால பல்சஸ் யாரும் கல்டிவேட் பண்ணுறதில்ல. ஸோ அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர், ரூரல் டெவலப்மெண்ட் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. 416 டிஸ்ட்ரிக்ட்ஸ் டார்கெட் பண்ணி ரைஸ் ஃபேலோ ஏரியா, இம்ப்ரூவ்டு சீட்ஸ் வந்து கொடுக்குறது. ரைஸ் ஃபேலோனா ரைஸ் வந்து கல்டிவேட் பண்ணக்கூடிய ஏரியாஸை வந்து ஃபேலோ ஆக்கி அதில் கல்டிவேட் பண்ணுறது. இம்ப்ரூவ்டு சீட்ஸ், பொக்கு இல்லாத சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வேஸ்ட் இல்லாத சீட்ஸ். இன்டர் கிராப்பிங் பண்ணுறது, ஊக்கப்படுத்துகிற இரிகேஷன் ப்ராப்பர். அப்புறம் மார்க்கெட் லிங்கேஜஸ், விளையக்கூடிய தானியத்தை கொண்டு போய் விற்கிறதுக்கு. அப்புறம் எம்எஸ்பி அண்டர் 100% எம்எஸ்பி அண்டர் தி பிஎம் ஆஷா ஸ்கீம். சரியா? ஸோ அதை கொடுக்குறாங்க. அது மாதிரி இந்த ஸ்கீமுக்கான ஃபண்டிங் இருந்தால் 11,440 கோடி. ஸோ இதில் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இட்ஸ் அ லெகுமினஸ் பிளான்ஸ் மோஸ்ட்லி. அப்போ உங்களுக்கு இந்த கிராப்ஸை நீங்கள் கல்டிவேட் பண்ணுறது மூலமாக, இப்போ நீங்கள் ரைஸ் கல்டிவேட் பண்ணிவிட்டு இதை கல்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷன், உரம் போட தேவை இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடும். ஸோ நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பாக்டீரியா. அது மாதிரி யூ பீப்புள் நோ ஸ்டேபிள் ப்ரைஸஸ் யூல் கெட். பல்சஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப ஹை ப்ரைஸ் இருக்குது. இப்போ ரைஸ் எல்லாமே நீங்கள் வந்து அடிக்கடி ஃப்ளக்சுவேஷன் ஆகும். கிளைமேட் ரெசிலியன்ட் கிராப்ஸ் இது எல்லாமே. பெரிய அளவு தண்ணி இல்லைன்னாலும் இட் ஓன்ட் அஃபெக்ட், தண்ணி அதிகமாக இருந்தாலும் இட் ஓன்ட் அஃபெக்ட். ஸோ இதை வந்து அதிகப்படுத்துகிறாங்க. சப்சிடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறாங்கன்னா, போஸ்ட் ஹார்வெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், இதை வந்து பதப்படுத்தி வைக்கிறதுக்கு. அப்புறம் சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. கிராப் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இன்சூரன்ஸ் அந்த மாதிரி. அப்புறம் கிட்டத்தட்ட கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச், எந்த ஏரியாவில் அது வருமோ அந்த ஏரியாஸாக. அப்புறம் கிரெடிட் கொடுக்குறாங்க ஃபார் த கல்டிவேஷன். ஸோ தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், அனுஷதன் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் 2023 நான் லான்ச் பண்ணப்பட்டவும் உங்களுக்கு சொன்னேன். அனுஷந்தன் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், ANRF 2023 லான்ச் பண்ணாங்க. சயின்ஸ் இன்ஜினியரிங் ரிசர்ச் போர்டு, அதான் இந்தியாவில் ரிசர்ச்சை வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கள மாற்றிட்டு இப்போ இதை வச்சுருக்காங்க. இப்போ இது நியூஸில் வந்ததுக்கான ரீசன், தே இன்ட்ரடியூஸ் அ சரல் ஆப், தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். இப்போ இந்த ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா, கல்ச்சர் சீட் பண்ணுறது, ரிசர்ச்சுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ரிசர்ச்சை க்ரோ பண்ண வைக்கிறது, அப்புறம் கல்ச்சர் பண்ணுறது, ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் ஆல் ஓவர் த கண்ட்ரியை வந்து அதிகப்படுத்துறதுக்காக. அது வந்து இவங்க 2 வருஷத்தில் வந்து சாதிச்சிருக்காங்க. தட் இஸ் R&D வந்து 0.7லேருந்து 2% ஆஃப் GDP இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். 70% ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் அதிகப்படுத்தியிருக்காங்க ரிசர்ச்சில். அது மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஹெல்த், அக்ரிகல்ச்சர், ஹியூமனிட்டி, சோஷியல் சயின்சஸில் அதிகப்படுத்தியிருக்காங்க. ANRF பொறுத்தவரை there will be a chairperson. The chairperson is our Prime Minister. He will act as the ex-officio chairman of this board. சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் போர்டுக்கும் அவர் தான் இருந்தார். இப்போ இது ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு அப்படின்றப்போ he will automatically become the chairperson of this group, research foundation. அது மாதிரி வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க. சேர்பர்சன் வந்து PM, வைஸ் பிரசிடென்ட் வந்துட்டு ஃபார் திஸ், நாட் ஃபார் இந்தியா, வைஸ் பிரசிடென்ட் ஃபார் திஸ் ANRF இது யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் எஜுகேஷன், 2 மினிஸ்ட்ரி வராங்க. அப்புறம் மெம்பர் செக்ரட்டரிஸ் யாருன்னா பிரின்சிபல் செக்ரட்டரி ஆஃப் அவர் கண்ட்ரி, ஸோ டு த பிரைம் மினிஸ்டர் அவங்க வருவாங்க. பிரின்சிபல் செக்ரட்டரி இல்லை, பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் டு த பிரைம் மினிஸ்டர் வில் கம். இந்த சரல் பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இதை லான்ச் பண்ணதுனால தான் நியூஸ். நீங்கள் ANRF தான் படிக்கணும். சரல் வந்து இட்ஸ் ஜஸ்ட் அன் ஆப். அதில் மல்டிபிள் ரிசர்ச் இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கிடைக்க வைக்கிறது. நீங்கள் ரிசர்ச் ரிலேட்டடாக டீட்டெயில்ஸை வந்து பல இடங்களில் போய் தேடுறது போல் ஒரே பிளாட்ஃபார்மில் தேர் ஆர் காம்ப்ளெக்ஸ் ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ், அதுக்கான ஐடியாஸ், இனோவேஷன்ஸ், அந்த இதெல்லாமே அவங்க கொடுக்குறாங்க, டேட்டாஸ் எக்ஸெட்ரா. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி நோபல் பீஸ் ப்ரைஸ். நேம் நீங்கள் படிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஸோ மரியா மச்தோ, வெனின்சுலாவோட அப்போசிஷன் பார்ட்டி லீடர், அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க த லேடி. ஸோ அதுக்கு வந்து வெனின்சுலா வந்து நார்வே கண்ட்ரியோட எம்பசி ஆஃபீஸே மூடிட்டாங்க அவங்க கண்ட்ரியில். அப்போ எந்த அளவுக்கு சர்வாதிகாரம் அந்த நாட்டில் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அவங்க எதிர்கட்சி தலைவருக்கு கொடுக்கப்பட்ட ப்ரைஸே
அவங்களால ஏற்றுக்க முடியல. பட் ஈவன் தோ அவங்க வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ஜனநாயகத்தை உறுதிப்படுத்திட்டு அவங்க போராடி இருக்காங்க. தட்ஸ் வை ஷி வாஸ் கிவன். That's about this article. Then next article related to the, அதெல்லாம் நீங்கள் படிச்சிடலாம், நேம்ஸ் தான். மென்டல் ஹெல்த் இன் இந்தியா. இந்தியாவோட மென்டல் ஹெல்த் என்சிஆர்பியோட ரிப்போர்ட். இது ரீசெண்டாக எடிட்டோரில் வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கிள். இந்த டேட்டாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மென்டல் ஹெல்த் பில் எல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆக்ட் தெரியும் உங்களுக்கு. ஆக்சிடென்டல் டெத் அண்ட் சூசைட் டெத் ஏடிஎஸ்ஐ அப்படின்ற டேட்டா ரிலீஸ் பண்ணேன். இந்தியாவில் 1,71,418 பேர் 2022 டைம் பீரியடில் சூசைட் மட்டும் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்குள்ளாடி. ஸோ மார்ஜினல் தேர் இஸ் அன் இன்க்ரீஸ் ஆஃப் 0.3% ஃப்ரம் தி ப்ரீவியஸ் இயர். நேஷனல் டேட்டாவை எடுத்துனா மென் அதிகம் அப்படின்றாங்க சூசைட் பண்ணுறதுல 72.8%, 72.8%. ஃபேமிலி எடுத்துக்கிட்டா யூ கேன் ஷோ த டேட்டாஸ். ஸோ ஃபேமிலி எடுத்துக்கிட்டோன்னா 31.9% ஃபேமிலி இஷ்யூஸ்னால. இல்னஸ்னால இறந்தவங்க 19%. சப்ஸ்டான்ஸ் ஆஃப் அப்யூஸ், தட் இஸ் சப்ஸ்டாண்டிவ் அப்யூசஸ் இல்லாமல் டொமஸ்டிக் வயலன்ஸ்னால 7%. ரிலேஷன்ஷிப் இன் மேரேஜ் அதில் ப்ராப்ளம்ஸ்னால 10%. இந்த அளவுக்கு டேட்டா வேணாம், பட் மென் அதிகம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த டோட்டல் டேட்டா, ஸ்டேட்ஸோட டேட்டா. ரீஜனல் எடுத்திங்கன்னா அந்தமான் நிக்கோபார், சிக்கிம், கேரளா எல்லாமே ஹைலி எஜுகேட்டட் பிளேசஸ், அதையும் பார்த்துக்கோங்க. இவங்க தான் ஹையஸ்ட் சூசைட்ஸில் இந்திய மாநிலம். மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, மத்திய பிரதேஷ், கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால் வந்து இவங்க எல்லா மாநிலங்களும் சேர்த்து 40% கான்ட்ரிபியூஷன். ஸோ இதுவும் அதிகம்தான். அர்பனில் தான் அதிகம், சிட்டிஸில் சூசைடு. ஸோ ஸ்ட்ரெஸ் அதிகம். ஃபார்மர்ஸ் எடுத்துனா 10,786 பேர் ஃபார்மர்ஸ் மட்டும். மகாராஷ்டிரா அண்ட் கர்நாடகா இஸ் வெரி ஹை, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. லாங் டேர்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1995 2015 சூசைடுனா 2,96,000 பேர் இறந்துருக்காங்க. லாங் டேர்ம் டேட்டாஸ் ஃபார்மர்ஸ் கேட்டகரியில். அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் 13,892 2022 டேட்டா, இதுவும் இம்பார்ட்டன்ட். 6லேருந்து 8.1% ரைஸ் ஆகிருக்கு. அது மாதிரி 65% ரைஸ் ஓவர் த டீகேட். சூசைட்ஸ் வந்து போன 10 வருஷத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து 65% there is an increase. சரியா? ஸோ இந்தியாவில் 230 மில்லியன் இந்தியன் பாப்புலேஷன் லிவிங் இன் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்ட்ரெஸ்னால் மென்டல் இல்னஸில் இருக்காங்க, டிப்ரெஷன்ஸ் எக்ஸெட்ரா. மென்டல் டிஸார்டர்ஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி. ட்ரீட்மெண்ட் கேப் எடுத்துன்னா 70லேருந்து 90% ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இல்லை, ஃபார்மல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இல்லை. நார்மலாக ஏதாவது டேப்லெட்ஸை டிப்ரெஷனுக்கு போட்டு அந்த மாதிரி எவ்வளோ சைக்கலாஜிக்கல் அட்வைஸ் எடுக்கிறாங்க. 10.6% தே ஆர் இன் லைஃப் டைம் மென்டல் டிஸார்டர்ஸ், அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறாங்க. குளோபல் ஆவரேஜ் எடுத்துன்னா 16.3 per lakh. இந்தியாவில் அதிகம்னு சொல்லப்படுது. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். அதில் நேஷ்னல் மென்டல் ஹெல்த் ஆக்ட் படிச்சுக்கோங்க. பல வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதனால் ஐம் நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி நேஷ்னல் ரெட் லிஸ்ட் ரோட் மேப் இந்தியா வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஐயூசிஎனோட ரெட் லிஸ்ட் நமக்கு தெரியும். there is a threatened species data, endangered species, critically endangered, அப்புறம் vulnerable, near threatened. இந்த ஸ்பீஷீஸ் இந்த லிஸ்ட் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 1,69,420 ஸ்பீஷீஸில் லிஸ்ட் அவுட் பண்ணி 28% வந்து த்ரெட்டன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஐயூசிஎன் டேட்டா. நம்ம எடுக்கக்கூடியது வந்து இண்டிஜினியஸ், நம்மளோட இந்தியாவோடது 11,000 ஸ்பீஷீஸுக்கு மேலே இந்தியாவில் இருக்குது. அந்த இதில் வந்து இதெல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்ட். இனி அதுவும் நம்ம படிக்க வேண்டியது வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில். இது வரும்போது நீங்கள் எக்ஸாம் அப்போ எழுதிட்டு இருந்தீங்கன்னா, இது வரும்போது நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தீங்கன்னா யூ நீட் டு ஸ்டடி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். கூட நம்ம ஸ்கெடியூல் 1 படிக்கிற மாதிரி இந்தியாவோட நேஷ்னல் ரெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். அதனால் சீக்கிரம் கிளியர் பண்ணுறது பெட்டர் ஃபார் யூ பீப்புள். மொராலில் சேமாக தான் இருக்கும் ஐயூசிஎன் ஸ்டேட்டஸும் நம்ம ஸ்டேட்டஸும். இது யார் எடுக்கிறாங்கன்னா பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவும் சுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி. எதன் அடிப்படையில் எடுக்கிறாங்க? கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, ஸ்விம்மிங் ப்ரோட்டோகால், இதன் அடிப்படையில் இதை சார்ந்து பேஸ் பண்ணி தான் வரும். அப்புறம் பயோடைவர்சிட்டி இண்டெக்ஸ், நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம். பயோடைவர்சிட்டி இன் இந்தியா வி ஆர் தி 7 மெகா டைவர்ஸ் கண்ட்ரியில் வி ஆர் த 1. அப்புறம் 36 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்குது. அதில் 4 ஹாட்ஸ்பாட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. ஸ்பீஷீஸ் ரொம்ப அதிகம். அதில் ஸ்பீஷீஸ் ரிச்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரிச்னஸ்னால் தெரியும்ல,
how many numbers are there? 7% இருந்து 8% species richness. Mammal எடுத்துனா 7th பிளேஸில் இருக்கும், பேர்ட்ஸ் எடுத்துனா 9th பிளேஸில் ரிச்னஸில், 5th பிளேஸ் இன் தி ரெப்டைல்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டை கம்பேர் பண்ணும்போது. பயோடைவர்சிட்டி ஆக்ட்டு, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டு, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட், என்வரன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் மூலமாக நம்ம கன்சர்வேஷன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒரு புதிய டேட்டா கொண்டு வர போகிறாங்க. அது எப்போ வருது அப்படின்றது தெரியாது, நம்ம பண்ணுறதுக்கான பிளானில் இருக்கும், பண்ண போகிறோம் அப்படின்றது அந்த நியூஸ் பேப்பரில் வந்து ஆர்டிக்கிள். அது எப்போ வருதுன்றது we need to wait and see. சரியா? The next article related snow leopards. Snow leopards is the lowest genetically diversified diversity among all. அப்படின்னா ரொம்ப ஜெனட்டிக்கலி டிஃப்ரென்ஸ் இல்லாத ஒரே ஸ்பீஷீஸ், ஒரே கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்னோ லெப்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அது வந்து யூஎஸோட ஒரு யூனிவர்சிட்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸ்னோ லெப்பர்டை பொறுத்தவரை 3000 5000 மீட்டர்ஸ்க்கு மேலே வாழக்கூடிய ஹைட்டான பிளேஸஸ் சீ லெவலில் இருந்து. அப்போ ஸ்னோ ஏரியா இந்தியாவில் இருக்குது. ஹிமாலயாஸ், பமீர் நாட் ஏரியா, டான்சீன் பிளேஸில் தான் சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் அந்த ஏரியா, சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் அந்த ஏரியாவில் இது பாப்புலேஷன் அதிகம். இந்தியாவில் லடாக், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டேட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அது மாதிரி குளோபல் எடுத்தால் சென்ட்ரல் சவுத் ஏஷியா, ஏரியாஸ் எடுத்தால் ஹிமாலயாஸ், பமீர், தென்சேன் ஏரியாவில் இருக்குன்றது நான் சொன்னேன். 4500 7500 இது இருக்குது. இந்தியாவை எடுத்துனா 718 ஸ்னோ லெப்பர்ட்ஸ். ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து 4500 7500. அதில் இந்தியாவில் இருக்கிறது 718. ஐயூசிஎனில் வல்னரபிள் ஸ்டேட்டஸ், சைட்ஸில் அப்பெண்டிக்ஸ் 1, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் ஸ்கெடியூல் 1. வி ஹேவிங் எ ப்ராஜெக்ட் ஸ்னோ லெப்பர்ட். ஏன்னா இதோட பாப்புலேஷன் கம்மியாகிட்டு இருக்கு. ஸோ 2009 லான்ச் பண்ணியிருக்கோம். சரியா? அது மாதிரி வி ஹேவிங் எ செக்யூர் ஹிமாலயன் ஈகோசிஸ்டம், நாட் ஓன்லி ஃபார் ஸ்னோ லெப்பர்ட். ஸோ அந்த ஹிமாலயன் ஈகோசிஸ்டம் ஹேபிடேட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ தென் ஸ்னோ லெப்பர்டை பொறுத்தவரை இட்ஸ் அன் அபெக்ஸ் ப்ரெடேக்டரல் கேட்டகரியில் வரும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் protection. Then next article related to the economics Nobel Prize. Nobel Prize for Economic Sciences. இது ஆக்சுவலாக 1895 இன்ட்ரடியூஸ் பண்ணப்படல, 1968 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தெரியும்ல நோபல் ப்ரைஸை பற்றி? பீப்புள் ஹாவ் ஐடியா டு எக்ஸ்பிளைன். அதில் யாருக்கெல்லாம் கொடுத்துனா ஜோயல் மோக்கி ஃப்ரம் நெதர்லாண்ட்ஸ், அப்புறம் பிலிப்பி ஃப்ரம் பாரிஸ், அப்புறம் பீட்டர் ஹோவிட்ஸ். ரைட்? ஸோ த பிடிஎஃப். ஸோ பிலிப்பி அப்புறம் பீட்டர் ஹோவிட்ஸ் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க பண்ண ஓகே. ஸோ இந்த நோபல் ப்ரைஸ் எது கொடுத்துருக்காங்கன்னா இனோவேஷன் பேஸ்ட். அவங்க எக்கானமி வந்து இன்றைக்கி ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கணும், இனோவேஷன் ட்ரிவன் எக்கானமியாக இருக்கணும் அப்படின்றது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூரோப் போன்ற கண்ட்ரிஸ் வந்து அதை தவற விட்டுட்டாங்க. யூஎஸ், சைனா போன்ற கண்ட்ரிஸ் வந்து இனோவேஷன் பேஸில் இன்றைக்கி ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்காங்க. தட்ஸ் ரீசன் அவங்கள எக்கனாமி வந்து க்ரோ ஆகிட்டே இருக்குது. இப்போ இந்தியாவே நீங்கள் அந்த கேட்டகரியில் சொல்லலாம், வி ஆர் இனோவேஷன் பேஸ்ட். காலத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆனால் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தே ஆர் நாட் அடாப்டேஷன் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பர்சன் ஜோயலுக்கு வந்து சஸ்டெயின் டெக்னாலஜிக்கல் இனோவேஷன் அண்ட் எக்கனாமிக் க்ரோத். அப்புறம் செகண்ட் 2 பேருக்கு வந்து கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன். இட் இஸ் நியூ ப்ராடக்ட்ஸ் வரும்போது ஓல்டு ப்ராடக்ட்ஸை அது ரீப்ளேஸ் அவுடேட் ஆகுது. அப்போ அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி வி நீட் டு சேஞ்ச். பல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் கேட்டகரியிலே அவங்க இருந்தாங்க அப்படின்னா தே கான்ட் க்ரோ அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரிசர்ச் பேஸில் பண்ணி அவங்க சப்மிட் பண்ணதுக்கு தான் நோபல் ப்ரைஸ் வந்து கொடுக்கப்பட்டது. த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி மைத்ரி 2 ஸ்டேஷன். அண்டார்டிகாவில் வி ஹேவிங் ஸ்டேஷன்ஸ். அண்டார்டிகாவில் கங்கோத்ரின்றது நம்ம ஃபஸ்ட்டு பண்ணது, தாக்ஷின் கங்கோத்ரி 1983. இட்ஸ் அ ரிசர்ச் ஸ்டேஷன் இன் அண்டார்டிகா. அதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம். மைத்ரின்றது 1989 வி லான்ச். மைத்ரி 1 இப்போ செகண்ட் லான்ச் பண்ண இருக்கும் 2029. பாரதின்றது 2012 வி லான்ச். இப்போ மைத்ரி 1 வந்து எக்ஸ்டெண்ட் ஆக போகுது, அதோட டைம் டியூரேஷன் முடிய போகுது. மைத்ரி 2 வந்து லான்ச் பண்ண இருக்கும். மைத்ரி 1 வந்து எக்ஸ்பெடிஷன் போகிறோம், எக்ஸ்ப்ளரேஷன்லாம் பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்கு வந்து சம்மர் கேம்பாக பயன்படுத்த போகிறாங்க. போய் அதை ரிசர்ச் ஏதாவது படிக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கலாம். ஆர்டிக்கில் வந்து 2007 வி லான்ச் ஹிமாதிரியில். ஸ்டேஷன் நேம்டு ஹிமாதிரி.
செவல் பேர்ட் நம்ம அந்த சீடு வால்ட் இருக்குல்ல அந்த ஏரியா அது வந்து பண்ணியிருக்கோம். ஸோ தேட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். அதில் நீங்கள் என்னென்ன பண்ண போகிறோம் 2029 லான்ச் பண்ண இருக்குது. 2029 அது முடிச்சிடும்னு நினைக்கிறேன். அட்வான்ஸ் கிளைமேட்டாலஜி, கிளேஷியாலஜி, செஸ்மாலஜி, பயாலஜி, அட்மாஸ்பியரிக் சயின்ஸ், அது போலார் ரிசர்ச் அண்ட் ஓஷியானிக் ரிசர்ச் தான் அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? The next article related to the laser interferometer lunar antenna. நம்ம LIGO ப்ராஜெக்ட் படிச்சிருக்கோம். லேசர் இன்ஃபரோமீட்டர் கிராவிடேஷனல் வேவ்ஸ் அப்சர்வேட்டரி, அது வந்து அமெரிக்காவில் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்தியாவில் இண்டிகோன்னு சொல்லி தந்தோம் உங்களுக்கு. கிராவிடேஷனல் வேவ்ஸை அப்சர்வ் பண்ணுறது. இப்போ ஒரு படி மேலே போய் மூணில் பண்ண இருக்கோம் அதே ப்ராஜெக்டை. ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. மூணில் வந்து உங்களுக்கு எர்த்குவேக், சீஸ்மாலஜி எதுவும் இருக்காது, சீஸ்மிக் வேவ்ஸ் எதுவும் இருக்காது. சரியா? ஆர்டிக்கிளில் மூழ்கிறதும் தெரியுது. லைக் அங்கே மூணில் வந்து உங்களுக்கு அது அட்மாஸ்பியர் இருக்காது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் நாய்ஸஸ் இருக்காது, ஓஷியானிக் டிஸ்டர்பன்ஸ் தட் இஸ் நியூட்டன் நாய்ஸ் இருக்காது, தட் இஸ் ஓஷியானிக் டிஸ்டர்பன்ஸாக இருக்கட்டும், மூமெண்ட்ஸ் ஆஃப் எர்த், இந்த மாதிரி நாய்ஸஸ். அப்போ கிளியராக கிராவிடேஷனல் வேவ்ஸை வந்து அப்சர்வ் பண்ண முடியும். அதுக்காக இப்போ அங்கே பண்ண இருக்காங்க. சரி, கிரீன் எமிஷன் இன்டென்சிட்டி டார்கெட், அலுமினியம், சிமெண்ட், அப்புறம் அல்கலைன், பல்ப், பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, நம்ம கார்பன் எமிஷன்ஸ், கிரீன் எமிஷன் இன்டென்சிட்டி டன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவலண்ட் அப்படி கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஒரு டன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவலண்ட் வில் பி கன்சிடர்ஸ் 1 யூனிட். கிரீன் ஹவுஸ் கேஸஸ் தெரியும்ல, கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, HFC, HFC gases, PFC gases, sulfur, hydrofluoric acid, oxide, அப்புறம் இதெல்லாமே இந்த கேஸஸ் எல்லாமே வந்துட்டு க்ரீன் எமிஷன் இண்டெக்ஸில் 1 டன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவலண்ட்டுக்கு எவ்வளோ வருது அப்படின்றத கேல்குலேட் பண்ணி 1 டன் வில் பி ட்ரீட்டட் அஸ் ஈக்குவலண்ட் டு 1 யூனிட் கன்வெர்ட் பண்ணிடும். இந்த 1 யூனிட்டுக்கு ஒரு ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ அலுமினியம், சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன் கொடுப்பாங்க, இவ்வளோ டன் தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற. அந்த டன்னுக்கு மேலே அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் கார்பன் ட்ரேடிங். இப்போ அந்த டன்னுக்கு மேலே இப்போ 100 டன்ஸ் வந்து பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு, இப்போ நம்ம வாசித்த அந்த கம்பெனிஸுக்கு அலுமினியம், சிமெண்ட், அல்கலை, அப்புறம் பல்ப் அண்ட் பேப்பர் அண்ட் பல்ப் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அவங்க அதுக்கு மேலே கார்பன் டை ஆக்சைடு டன்னை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு தே நீட் டு பே. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ சிமெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து அதிகமாக ரிலீஸ் பண்ணுறாங்க, பேப்பர் அண்ட் பல்ப் இண்டஸ்ட்ரி வந்து கம்மியாக ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா தே கேன் செல் தேர் ஒன். இப்போ 100 யூனிட் வந்து பல்ப் அண்ட் இண்டஸ்ட்ரி வந்து 50 யூனிட் தான் அவங்க லைக் வெளியில் விட்டுருக்காங்க அப்படின்னா மீதி 50 யூனிட் அவங்களுக்கு சர்ப்ளஸ் தே ஹேவிங். ஆனால் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி 150 வெளியில் விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த 50 தே நீட் டு பர்ச்சேஸ் ஃப்ரம் பல்ப் இண்டஸ்ட்ரி. அது இன்டர்நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி ட்ரேடிங் எக்ஸ்சேஞ்ச் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து ட்ரேடிங் பண்ணிக்கலாம். இது இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நடைமுறைக்கு வரல. இப்போ இந்த க்ரீன் இன்டென்சிட்டி எமிஷன் ட்ரேடிங் சிஸ்டமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு க்ரீன் எமிஷன் இன்டென்சிட்டி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். இது தெரியணும். நான் என்வரன்மெண்ட்டில் நடத்தியிருக்கேன். ஒவ்வொரு டன் ஆஃப் கார்பன் ஈக்குவலண்ட், மீத்தேன் எவ்வளவு, CH4 எவ்வளவு, அதோட டைம்ஸ் எவ்வளவு அப்படின்றது இன்டென்சிட்டி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை படிச்சுக்கோங்க. The next article related to the blue flag certification. So blue flag certification என்று டென்மார்க்கை சேர்ந்த ஒரு ஃபவுண்டேஷன். Am I right? Foundation from the Denmark, Foundation for Environment and Education, அவங்க தான். இட்ஸ் அ நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். 5 பீச்சஸ்க்கு வந்து மகாராஷ்டிராவில் 5 பீச்சஸ் வந்து ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 33 க்ரைட்டீரியாவில் கிளீன்லினஸ், பியூட்டி, என்வரன்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி, இதெல்லாம் எப்படி கொடுக்குறாங்கன்ற போய் அந்த பீச்சை பார்த்தா தான் நமக்கு தெரியும். 1985 ஃப்ரான்ஸில் ஃபஸ்ட் டைம் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. யூரோப்புக்கு வெளியில் போனது 2001க்கு பிறகு. ஸோ இந்தியாவில் வந்து குஜராத்தில் சிவராஜ்பூர் பீச், கோகுலாப்பூர் பீச், ஏடன் புதுச்சேரியில், கப்படின் கேரளா, தமிழ்நாட்டில் கோவளம் பீச். அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ சென்னையில் இருக்கிற எல்லாருமே விசிட் பண்ணியிருப்பேன். நாட் திஸ் கோவளம்,
உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கோவளம் இல்லை, சென்னையில் இருக்கக்கூடிய கோவளம். அப்போ ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷனோட க்ரைட்டீரியா புரியுது, ஹவு தே ஹவ் கிவன். சரியா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி ஆர்டிகிள்ஸ். ஸோ நாளையிலேருந்து கொஸ்டின்ஸ் போடுறேன். தேங்க்ஸ் எல்லாம் ஃபார் ஜாயினிங் வித் அஸ்.